ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்டிஸ் லவர் 2020. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசா. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆனியன் ரவா தோசை செய்ய என்னென்ன வேணும்னு பார்த்துடலாங்க. 1 கப் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன். அதில் வந்து 1/4 கப் தனியாக வச்சுருக்கேங்க, 3/4 கப் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த 1/4 கப் ரவையை கடைசியாக சுடும்போது போடணும், அதனால் வந்து இது தனியாக வச்சுருக்கேன். அதனால் 3/4 கப் மட்டும் தனியாக வச்சுருக்கேன். 3/4 கப் வந்துட்டு அரிசி மாவு வச்சுருக்கேங்க. 3/4 கப் வந்துட்டு மைதா எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்துட்டு சீரகம், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு, 1 ஸ்பூன் வந்துட்டு சுகர் எடுத்துருக்கேங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு. முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முந்திரி வந்து உடச்சி வச்சுருக்கேன். பெருங்காயம் வந்து தேவையான அளவுக்குங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துணி இஞ்சியை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்னதாக இருந்துச்சு, 2 வெங்காயம் அதை வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1 போதும். இது போக வந்து தண்ணி எண்ணெயெல்லாம் தேவையான அளவுக்கு வேணுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. அதில் வந்து 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேங்க. முந்திரி உடச்சி வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. மிளகு சேர்த்திக்கலாம். சீரகம் சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சியெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்திக்கலாம். உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு ஊற்றி போட்டுக்கலாங்க. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்துட்டு ஒரு 4 கப் அளவு கலந்து வச்சுருக்கேங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 கப் இருக்கும். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கட்டி இல்லாமல் இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. மாவு பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்சதுக்கும் இப்போ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இது இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ரவை, அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கப் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால வந்து நான் இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணியாட்டம் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நல்லா மொறுன்னு வரும் தோசை. நம்ம இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ தோசை தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. நான் இரும்பு தவா வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக் தவா கூட வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இது ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மாவை ஊற்றிக்கலாங்க. மாவை வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவையெல்லாம் வந்து உள்ளே போய் செட்டில் ஆகிடும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியாட்டம் இருக்கணுங்க. ஓரத்துலேருந்து தான் நம்ம எப்போவுமே ஊற்றணும். இது மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க. அது வரைக்கும் வந்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுறணுங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம வந்து இது திருப்பி போட தேவையில்லைங்க. அப்படியே நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாம்பார், தேங்காய் சட்னின்னு எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.